எங்க ஒரு சவர நகை 90,000 கிட்ட வந்துருச்சுங்க. இன்னும் தீபாவளி வரத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளில் 1,00,000 கிட்ட ஆயிரம் நகை. இதுக்கு மேலே நம்ம நகை வாங்கி போடுறதா இல்லை பொண்ணுங்கள்லாம் வச்சுன்னு இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணி எப்படி தான் கொடுப்பாங்களா ஒன்றுமே புரியல. நகை மட்டும் போட முடியாது, இருக்கிற கவுரிங் செட்டுங்கெல்லாம் விற்கிது, அதை போட்டு தான் பொண்ணை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்படி விலைவாசி இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த பணம் அவங்களுக்கு பேங்க்கில் போட்டால் அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கு உதவுங்க கஷ்டப்பட்டா. அதனால நீங்கள் நகையெல்லாம் வாங்கி போடணுன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நகை போடுற காசு இருக்குதோ அதை பேங்க்கில் போயிட்டு டெபாசிட் பண்ணிடுங்க. அந்த ஃப்யூச்சரில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உதவும், அவன் பொறுக்க போகிற குழந்தைக்கு உதவும். ஏன்னா வெள்ளியே 200 சில்லரை கிட்ட வந்துடுச்சு. 107 ரூபாய் இருந்த வெள்ளி அப்படி 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 அப்படியே ஏறி 200 சில்லரை வந்துடுச்சு. யாருங்க ஒன்றும் பண்ண முடியாது, நிலைமையே மாறி போயிடுச்சு. இனிமேல்ட்டு நகையை நம்ம யோசிச்சா கவுரிங் நகை தான் வாங்கி போட்டுக்கணும், கவுரிங் செட்டுங்க தான் வாங்கி போட்டுக்கணும். கொலுசு கூட எடுக்க முடியாது, கவுரிங் கொலுசு தான் வந்து மாட்டிக்கணும். இது எதுக்காக சொல்கிறேங்கன்னா எனக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு கொலுசு வாங்கினா 1 வருஷம் கூட வர மாட்டேங்குது. என் காலில் அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடுது. வீவா சொல்லியிருக்கிறாரு, கொலுசு கேட்டேன்னா துடுப்பாட்டியாலே உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கொலுசு வாங்குற 1 வருஷம் கிட்டே வரமாட்டேங்குது உனக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு இனிமேல் கொலுசே எடுக்காத, கொலுசு பக்கமே வராதுன்ட்டு இருக்கிறாரு.